இன்றைய தேவ வார்த்தை லூக்கா 1:14. உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும். அவன் பிறப்பின் நிமித்தம் அநேகர் சந்தோஷப்படுவார்கள். ஆமேன். இது யோவான் ஸ்நானகனின் பிறப்பை பற்றி தேவதூதன் கபிரியேல் கூறிய நற்செய்தி ஆகும். பிறக்கப்போகும் குழந்தை குடும்பத்திற்கு மட்டுமல்லாமல் தேசத்திற்கும் பெரிய சந்தோஷத்தை கொண்டு வருகிறது. இது யோவான் ஸ்நானகன் இயேசுவின் வருகைக்கு வழி ஆயத்தம் செய்வராக இருப்பார் என்ற சந்தோஷத்தை கொடுக்கிறது. இதனால் அவருக்கு அவரது பிறப்பு மகிழ்ச்சியுடையதாக இருக்கும். தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம் ஒருவருக்கு அல்ல, ஒரு குடும்பத்துக்கு அல்ல, அது பலருக்கு சந்தோஷத்தையும் ஆறுதலாகவும் இருக்கும். ஆகையால் நாம் விசுவாசத்துக்கு காத்திருக்க வேண்டும். இது கடவுள் ஒரு புதிய ஆரம்பத்தை குறிக்கிறார். இது ஒரு பெரிய சந்தோஷமாகவும் இருக்கும். இது ஒருவருக்குள்ள மகிழ்ச்சி மட்டுமல்ல, கடவுளால் எல்லோருக்காகவும் கொடுக்கப்பட்ட மகிழ்ச்சியுள்ள ஒரு வாழ்க்கையாகும். ஒருவருடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதமும் ஆகும். கடவுள் ஒரு ஆசீர்வாதத்தை தரும்போது அது நமக்கு மட்டும், நம்ம குடும்பத்துக்கு மட்டுமல்லாமல் எல்லாருக்கும் ஆசீர்வாதத்தை கொண்டு வருவதாக இருக்க வேண்டும். இது நம் வாழ்விலும் ஆசீர்வாதத்தை கொண்டு வர வேண்டும். கடவுளால் அருளக்கப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் நமக்கு மட்டுமல்ல, நம்மூலமாய் மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதத்தை கொண்டு வர வேண்டும். ஆகையால் நாம் விசுவாசத்தோடு காத்திருக்க வேண்டும். விசுவாசம் வெற்றியை தரும். விசுவாசிகளுக்கு எல்லாம் கூடும். நாம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் அதிசயங்களை செய்வார். அவர் உன்னை அதிசயங்களை காணப்படுவேன் என்று கூறியிருக்கிறார். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமேன். அன்பும் கிருபையும் இருந்த பரம தகப்பனே, இந்த புதிய நாளை காண கிருபை செய்தபடியால் நமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்து தரும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளையும் உங்களுடைய வசனங்களை கேட்டு தியானிக்கிற ஜெபிக்கிற உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, ஊழியக்காலையும் அவள் குடும்பங்களையும் அவள் ஊடகங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வெயில் காலங்களில் உஷ்ணங்களால யாருக்கு எந்த பலவீனம் வராதபடிக்கு கர்த்தர் ஒவ்வொரு மக்களையும் பாதுகாத்துக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். உங்களுடைய பிள்ளைகளுக்கு தேவைய ஞானம், புத்தி, சரீர சுகம், பலன், ஜீவனை தரும்படியாக ஜெபிக்கிறோம். இரத்த கோடைகளை மூடி மறித்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. வேலை இல்லாத உங்களுடைய பிள்ளைக்கு நல்ல வேலையை தரும்படியாக ஜெபிக்கிறோம். வியாபாரம் செய்கிற உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல வியாபாரத்தை கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளையும் யார் 10th ரிசல்ட் வருது கர்த்தாவே, நல்ல மதிப்பெண் வாங்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. ஆண்டவரே, படிக்கிற பிள்ளைக்கு நல்ல ஃபீஸ் கட்ட தேவையான பண உதவிகளை தந்து ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம். இதனால் பரத்திலிருந்து ஒத்தாசையை நீ உங்களுடைய பிள்ளைக்கு அனுப்ப முடியாது ஜெபிக்கிறேன். இந்த நாள் முழுவதும் ஆசீர்வதிங்க, பாதுகாத்து கொள்ளுங்க, தேவைகளை சந்திங்க, இரத்த கோட்டைகளை மூடி மது பாதுகாத்துக் கொள்ளுங்க. துதிக்க நம்ம யாவை முக்கிய செலுத்துகிறோம். இயேசு நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன்.